நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்கோம். அமேசானில் தான். இது இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வீடியோ ஆன் பண்ணாமலே வீடியோவில் பேசிகிட்டு இருந்துருக்கேன். இன்றைக்கி ஸ்டாண்டும் கொண்டு வரல, இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணவே செய்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வரமாட்டேன். நம்ம ஐஃபோன் வாங்கும்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அமுக்கணும்னு வந்துடும். அந்த மாதிரி வரும்னு நினச்சா நான் வரல. இது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன்ல. டிஜிடெக். நம்ம ஒரு மைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ஃபோனில் உள்ள மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த இன்னொரு ஃபோன், நம்ம பழைய ஃபோன், ஐஃபோன் இப்போ வாங்கி 6 மாதம் தான் ஆச்சு. அந்த பழைய ஃபோனில் உள்ளது தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஒரு மைக் ஒன்று அப்கிரேடு கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், ஆடியோ உங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது, இறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டி தான் மைக் வாங்கியிருக்கேன். இன்னும் நம்ம பெட்டராக ஆடியோ குவாலிட்டி வேணுங்கிறதுக்காண்டி. ஆன்லைனில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் நேரில் பார்க்க ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். நண்பர்களே, இப்போ மைக்கில் தான் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கொடுத்த காசுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கூண்ட மைக் ஒரு ஆள் நிறைய பேர் யூஸ் பண்ண உள்ள வீடியோ பார்த்துருக்கேன். அதில் உள்ள டிஃப்ரெண்ட் இதில் உள்ள டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 பைக்குமே நல்லா 2 பைக் கொடுத்துருக்காங்க. 2மே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ கிட்ட வச்சு பேசும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் இறையுது. ஆனால் கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் கூண்ண பிராண்டட் ஐட்டங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மைக் தான் இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியுது. இப்போ இதே மைக்கை நம்ம கொஞ்சம் கிட்ட வச்சு அந்த மைக்கை பேக்ரவுண்டில் வச்சு பேசணும்னா அந்த அளவுக்கு பெருசாக இறைச்சல் இல்லை காலரில் இல்லை இந்த மாதிரி சேட்டில் வச்சு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அளவு டிஃப்ரெண்ட் இருக்காது. பேசுறதுக்கு ஓகே தான். நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கும் இதான் ஓகே. வழியே இல்லை, நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இதை பற்றி எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டான ஆடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.